ஒரு கணவன் இறந்து கிடக்கிறாருங்கிற கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் அது டீல் பண்ணியிருக்கு. அந்த குழந்தை 10 வயசு பையன் அவனையும் பிடிச்சிருக்காங்க. அவனும் இதில் அக்யூஸ்ட் இந்த கேஸில். அவன் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு போலீஸுக்கு. அவனும் முன்னுக்கு பின் மரணா பேசியிருக்கான். அந்த வேன் டிரைவருக்கு ஒரு பெரிய பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறிடும். இது அடிக்கடி அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாரு, நான் நாட்டுக்காக உயிர் கொடுக்குறவன், கடைசியாக கள்ளக்காதலுக்காக இவங்க சேர்ந்து உயிர் எடுத்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தந்தை மகன் 2 பேருமே இராணுவ வீரர்கள். 2 பேரும் எரிந்த நிலையில் சடலமாக கிடச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தா 2 பேரும் யாருன்னு தெரியல, சடலமாக தான் கடந்து ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. நேற்று தினத்தில் முந்தின படத்தை பார்த்தோம். அப்புறமா தான் யார் யார் மிஸ்ஸிங் ஆகிருக்கா அந்த ஏரியாவில் அப்படின்னு பார்க்கக்குள்ள தான் விஷயம் வெளில வருது. 2 பேருமே இராணுவ வீரர்கள். ஒருத்தர் ரிட்டையர்டு, ஒருத்தர் வேலையில் இருக்கார். கிருஷ்ணகிரி டு ராயக்கோட்டை சாலையில் வெப்பம்பாலப்பட்டி அப்படின்ற இடத்துல சண்டையில் ஒரு புணம் வந்து எரிஞ்சு கிடந்தது. அதாவது ஆஃப் பாயில் ஆகிட்டு 70% மேலே தீக்காயங்கள், அடையாளம் தெரியல. அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் கொடுகூர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு புணம் கிடக்குது, எரிஞ்சு கிடக்குது. ஒரு 5 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கிறாங்க. அமைச்சு விசாரித்தா இன்னும் புலப்படலை. எங்கே யாரும் மிஸ்ஸிங் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தா தெரியுது, பெல்லராம்பள்ளி அப்படின்ற இடத்துல மகேஷ்குமார் 43 வயசு இராணுவ வீரன், வெறும் துப்பாக்கிகளோட புழங்கிட்டு இருந்த ஒரு மனுஷன், ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்த்தவர். அவர் லீவுக்கு வந்திருக்கிறார், சர்வீஸ். அவர் அவங்களோட அப்பா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர், 62 வயசு செல்லப்பன். அவர் 2 பேரும் மிஸ் ஆகிருக்காங்கன்னு நேரம் மனைவி பானுப்பிரியா, யாரோட மனைவினா மகேஷ்குமாரோட மனைவி பானுப்பிரியா போய் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 30 வயசு ஆகுது. அவங்கள பிடிச்சி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யார் என்னன்னு சொல்லுன்னா அவங்க முன்னுக்கு பின் மரணா பேசுறாங்க. மகேஷ்குமார் வந்து அந்த இறந்தில் இருந்த ஒருத்தர் 2 பணத்துல ஒரு பணம் மகேஷ்குமார், அவர் தான் பையன். முன்னுக்கு பின் மரணா பேசுது. உன் புருஷன் எப்போ வந்தாரு, இல்லை போயிட்டாரு, லீவுக்கு விட்டு போயிட்டாருன்னு இருக்கு. போயிட்டாருன்னா எதில் போனார், ரயில் டிக்கெட்லாம் வச்சிருக்காரா, எதில் போனாரு, முதல்ல அவர் ஃபோன் பண்ணு அப்படி இப்படின்னா. ஒரு கணவன் இறந்து கிடக்கிறாருங்கிற கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் அது டீல் பண்ணியிருக்கு. அந்த குழந்தை 10 வயசு பையன் அவனையும் பிடிச்சிருக்காங்க. அவனும் இதில் அக்யூஸ்ட் இந்த கேஸில். அவன் மேலேயும் சந்தேகம் வந்திருக்கு போலீஸுக்கு. அவனும் முன்னுக்கு பின் மரணா பேசியிருக்கான். அம்மாவுக்கு சாதகமா பேசியிருக்கான், யாருக்கு பானுப்பிரியா சாதகமா பேசியிருக்கான். அந்த பையன் 10 வயசு பையன். அப்புறம் ஒரு வழியா பிடிச்சி கொண்டு வச்சு போலீஸ் 3rd டிகிரி விசாரிக்கக்குள்ளதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேல்கோட்டாய் பகுதியில் போய் பூவரசன் அப்படிங்கிறவட தூக்குறாங்க. தூக்கிட்டு வந்து விசாரிச்சாதான் தெரியுது, பானுப்பிரியாவுக்கும் பூவரசனுக்கு கள்ளக்காதல். பூவரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேன் டிரைவர். யார் இந்த பையன் இருக்கான, அந்த அந்த பானுப்பிரியோட பையன், அதை ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு விடுற வேன் டிரைவர். அவனுக்கும் பஸ் வேனில் ஏற்றி விடக்குள்ள பானுப்பிரியாவுக்கும் அந்த வேன் டிரைவருக்கு ஒரு பெரிய பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறிடும். இது அடிக்கடி அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாரு, நான் நாட்டுக்காக உயிர் கொடுக்குறவன், கடைசியாக கள்ளக்காதலுக்காக இவங்க சேர்ந்து உயிர் எடுத்துட்டாங்க. துப்பாக்கிலாம் ஹேண்டில் பண்ணி என்ன செய்யறது, மனைவியோட சூழ்ச்சி வலைக்கு முன்னாடி ஒன்றும் செல்லுபடி ஆகலை. உடனே லீவுக்கு வர்றேன் என் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தெரிஞ்சிட்டு இருக்கு, யார் மகேஷ்குமாருக்கு தெரிஞ்சதுனாலதான் வந்திருக்காரு. வந்து கொஞ்சம் வீட்டில் காரசாரமான உபாதங்கள் போயிட்டு இருந்திருக்கு. 10ஆம் தேதி இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு யாரு, பூவரசன். அப்போ வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு மகேஷ்குமார். போய் கத்தி எடுத்து ஒரே குத்துனோன்னு ஆள் வீல் கத்துனோன்னு பக்கத்து ரூம்ல இருந்து செல்ல பாருங்க எவ்வளோ ஒரு டே லைட்ல போய் செய்யறாங்கன்னு. பக்கத்து ரூம்ல இருந்து இவருடைய இருக்காரு செல்லப்பன், அவருக்கும் குத்து. 2 பேரும் குத்தி அங்கேயே கொண்டுட்டு, இது வந்து அந்த பையன் 10 வயசு பையனும் உடந்ததுக்கு பையனும் சேர்ந்து உடந்த. அப்புறம் எல்லாம் ஒரு சாக்கில் போட்டு கட்டுறாங்க. சாக்கில் போட்டு கட்டி 2 பேரையும் கொண்டு போய் வச்சு நெருப்பு சாக்கோட போட்டு கொண்டு போய் வச்சு நெருப்பு வைக்கிறாங்க. எண்ணெயை ஊற்றி விட்டு கொளுத்தி விடுறாங்க. கொளுத்தி விட்டு தான் 2 பணம் கிடக்கு, 2 பாடி கிடக்கு, 2 பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சா. அப்புறம் விசாரிச்சப்பறம் தான் தெரியுது, இது செத்து போனது மகேஷ்குமார் என்ற இராணுவ வீரரும் அவருடைய தந்தையாகிய செல்லப்பன் என்ற இராணுவ வீரரும் இருவருமே தான் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. கொலை செய்தது பூவரசன், பானுப்பிரியா இருவரும் தான். அது உடந்தையா இருந்தது 10 வயசு பையன். அவன் என்ன பண்ணியிருப்பான் பாவம், அம்மாவுக்கு சப்போர்ட்டா நின்றுருப்பான். அப்பா தான் குடும்பக்காரரு அப்படின்னு சொல்லி நின்றுருப்பான். அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, பேசி மயக்கிறது தானே. இது அப்பா கிட்ட சொன்னா அப்பா அம்மா செத்து போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ விசாரிச்சு போலீஸார் கைது செய்து இப்போ அடிச்சிருக்காங்க. நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் சார் அதை பத்தி. இதை தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா? கள்ளக்காதலை தடுப்பதற்கு ஒன்றும் வழி இல்லை. ஏன்னா இந்தியா கொலையில தான் போய் முடியுது. திருமணம் தாண்டி ஒரு கொலையில போய் முடியுது. இந்தியா ஃபுல்லா ஒரு டெட் எடுத்தாங்க. அதுல முதலிடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. கள்ளக்காதல் இல்லீகல் இன்டிமேசியில். இப்போ ஆக்சுவலாக இதில் 2 வழி இருந்திருக்கு. ஒன்று மகேஷ்குமாரை டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும்,
ஆமா. இல்லை மகேஷ்குமாருக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே இல்லாமல் ஒரே வீட்டில் போட்டு பின்னுறதுக்கு பூவரசன் 24 வயசு, உனக்கு இன்னும் கல்யாணம் கூட இருக்காது, நீ இவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போக வேண்டிய இல்லை. அது இன்னொருத்த விட்டு பொண்டாட்டி தானே. ஏதோ வாய்ப்பு இருந்தா இல்லாட்டி விட்டு போயிருந்துருக்கணும். எல்லாரும் வாழ்க்கை கெட்டு போச்சா. 10 வயசு பையனே இதில் அக்யூஸ்டாக ப்ளேம் பண்ணிட்டாங்க. அவனும் சிறுவர் சீர் நோக்க பள்ளிக்கு போக வேண்டியதுதான். குழந்தையிலேருந்தே எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அவனோட எதிர்காலம்? உங்கள் அம்மா வந்து இன்னொருத்தனை வச்சுட்டு உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களான்னு திருப்பி பசங்க கேட்டு அவனுடைய வாழ்க்கையும் வீணாதான் போகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் பெரும்பாலும் இறக்குறது ஆண்களாக தான் இருக்காங்க. பெரும்பாலும் இறக்குறது ஆண்களாக தான் இருக்கு. ஏன்னா இது நிறைய பார்த்துருக்கோம். இப்போ மகேஷ்குமார் நினைச்சா பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கலாம். ராணுவ வீரன் தானே. ஆமாம், அவர் பிஸ்டலே இருக்கு அவங்கள்ட்ட எல்லாம். ஏதோ வீட்டுக்கு திருட வந்தா ஃபயர் பண்ண அவளை சேர்த்து அவங்களோட பட்டுட்டு போய் புல்லட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான பெண்ணா இருக்கு. அப்படி செய்யறது கிடையாது. அந்த குடும்ப ஸ்ட்ரக்சரை உடைக்க முடியாதுல்ல. பட் இவங்க குடும்பம் இப்போ நம்ம பிரியாணி அபிராமி குழந்தைய கொண்டு வந்தால தண்டனை ஆகிட்டுன்னு வச்சுக்கோ. ஆனால் ஸ்ட்ரக்சர் உடஞ்சது இவங்க வீடு தான் உடஞ்சிட்டு. சுந்தரம் பிரியாணிக்கு என்ன தண்டதுக்கு அவன் லைஃபும் போயிட்டு. எல்லாம் ஒரு சொற்ப சந்தோஷத்துக்கு தானே இந்த விளைவுகள்லாம் நடக்குது. சரி, இப்போ அதில் ஒரு பையனும் இருக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அதில் பையனுக்கு தண்டனை என்ன மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது? அவங்களும் சிறுவர் சீர்நோக்க பள்ளியில் உள்ள தண்டனை தான். ஆனால் மைனர் ஆகிட்டா வெளியே வந்துடலாம்லாம் சொல்லி இந்த படம்லாம் ஒன்று எடுத்தாங்களா, அது என்னது அதெல்லாம் சும்மா. அது 21 வயசு வரைக்கும் தான் அவன் நார்மல் ஜெயிலில் இருப்பான், சிறுவர் சீர்நோக்க பள்ளியில். வெளியிலே வர முடியாது. அதுக்கப்புறம் பெரிய ஜெயிலுக்கு போயிடுவான் அவன். மத்திய சிறைச்சாலைக்கு போயிடுவான். அது சொல்லிட்டு இருக்காங்க. மைனர் அதை கொலை பண்ணாத அதெல்லாம் தவறாக படம் எடுக்காதீங்க. ரியாலிட்டி என்னவோ தெரிஞ்சா எடுக்கலன்னு தெரியலாட்டி எடுக்காதீங்க. மைனர் வச்சு கொலை பண்ண யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த ஏஜை தாண்டிட்டான்னா அந்த பையனும் ஜெயிலுக்கு போயிடுவான். பெரிய ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்க. 21 வயசு வரையும் இருப்பான். அது முடிஞ்சோன்னா பெரிய ஜெயிலுக்கு பண்ண. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன தண்டனை சார்? அந்த பையன் கொலைக்கான தண்டனை தான். அதில் என்ன இருக்குது? கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, ஹேங்கிங் கூட கொடுக்கலாம். போன வாரத்தில் கொடுத்துருக்காங்களே, தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களே, பெங்களூர்ல ஒரு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கள்ளக்காதலுக்கு பாவக்காய் ஜூஸில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. கசப்போட கசப்பாக சேர்த்து அடிச்சிட்டு இருக்கான் பாரிதாவதுக்கு. சாப்பிடக்குள்ள அப்போ உண்டு காட்டின்னு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ என்னது? உண்டு காட்டி. அரசர் உண்ணும் போது உண்டு காட்டிங்கிற வந்து அவன் சாப்பிட்டு அதுக்கு பிறகுதான் அரசர் சாப்பிடுவாரு, உண்டு காட்டி. இப்போ அதுமாரி பொண்டாட்டி கொடுத்தா உண்டு காட்ட சொல்ல வேண்டியதுதான். நீனே சாப்பிடுமா, ஒரு வாய் சாப்பிடுமான்னு பாவக்காய் எடுத்து வாயில ஊத்துனான்னு தெரியும். வெளுத்த வைக்கிறது, தூக்கத்தில் கலந்துக்கி போடுறது, பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விடுறது. அன்னைக்கு ஒரு பொண்ணு லவ் ப்ரப்போசல் பண்றேன்னு சொல்லி ஃபாரின்ல வந்து செவத்துல நாற்காலில் உட்கார வச்சு கயத்தெல்லாம் கட்டுவாங்களாம். கட்டிட்டா ஐ லவ் யூ செல்லா அப்படின்னு. இவனும் சரி கயத்தை கட்டாலே நல்லதா பிடிச்சி உட்காந்துருக்கான். அடுத்த பெட்ரோல் ஊற்றி பிடிச்சிருக்கு, ஊற்றி விட்டு கொளுத்திட்டாங்க. கொளுத்தி செத்து போயிட்டான். ஃபாரின் சைடில் காதல் ப்ரப்போஸ் பண்றதா உட்காந்துருக்காரு தலைவர். ஆக காதல் வருது அடிச்சு ஊற்றி விட்றா, கிருஷ்ணாயில ஊற்றி கொளுத்தி விட்றா அப்படின்னு கொளுத்தி விட்டுருக்காங்க. அதனால சொல்றேன், உண்டு காட்ட வேண்டியதுதான். நீனும் ஜாவா நானும் ஜாவா அப்படின்னு சொல்லி உண்டு காட்ட வேண்டியதாங்கிறேன். இல்ல இப்ப உண்டு காட்டின்னு வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்றேன். மன்னர்ல நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். ஜனவரி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற உடனே எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. டிவி பார்த்தா கதவை சாத்தி டிவி பாருங்க, செயின் லாஞ்சு போட்டுங்க. வேற என்னதான் பண்றது? உயிர் முக்கியம். ஒரு செகண்டுக்கு ஒரு விட்டா திரும்பி பாருங்க. இல்ல சென்டர் மிரர் செட் பண்ணிடுங்க, கார்ல இருக்க மாதிரி. பின்னாடி யாரு வரலாம்? ஆமா, சென்டர் மிரர் சைடு மிரர்லாம் வச்சுட்டா வாழ முடியும். இது வாழ்க்கையா வாழ்க்கை. எத்தனை வீடியோ பேசுறது இவங்களுக்கு இந்த கள்ளக்காதலுக்கு வேண்டி. நமக்குமே எனக்கெல்லாம் சலிச்சு போயிட்டு இது நீங்க எடுத்து வச்சு போஸ்ட் பண்ண விட்டு எடுத்து பேசுறேன். இது எவ்வளவு வாட்டி தான் பேசுறது? பேசி என்ன பலன்? பெரும்பாலும் கொலையிலேயே போய் முடியுது. சின்ன பசங்க கொலையில தான் முடியும். குழந்தைங்க எதிர்காலம் தான் போவோம். எல்லாரும் எதிர்காலம் நாசமா போவோம். அது பல முறை சொல்லியாச்சு, பல முறை நம்மளும் பேசியாச்சு. பேசுற போது சட்டத்திட்டமும் தீவிரமாயிட்டு தூக்குதல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லா நிம்மதியும் போயிட்டா. தூக்குக்கு அப்புறமே 2-3 நடந்திருக்கு சார். ஆமா, சாத்தாங்குளத்துக்கு அப்புறம் தான் இங்க திருப்பவனம் அஜித்குமார் லாக்அப் டெத்து. இப்ப இந்த கள்ளக்காதலுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் 3 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 நடந்திருக்கு. இல்ல சொல்றேன், பொதுவா பாத்துக்கிட்டு தான் இந்த கள்ளக்காதலுக்கு எங்க விடுதலை பண்றாங்க. தண்டனை ஆகிட்டு தான் இருக்கு. மர்டர் ஃபார் கெயின் தண்டனை ஆகிட்டு தான் இருக்கு. தண்டனை ஆவலாம் சொல்லாதீங்க, ஜுடிஷியல்ல டெய்லி ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா ஆயும் யாரும் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதில்லை. தொடர்ந்து திருந்துங்கள். நன்றி, வணக்கம்.